தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய முதல் மாநாடு நடத்துறப்போ எல்லா டிவி சேனல்ஸ்லயும் யூடியூப்லயும் சோசியல் மீடியாலையும் அந்த மாநாட்டை பத்தின ஒவ்வொரு விஷயமா அப்டேட்டா வந்துச்சு. ஒரு மாநாட்டுக்கான பெர்மிஷன்ல தொடங்கி அந்த மாநாட்டுக்கான பந்தல் அமைப்புல தொடங்கி அந்த இடங்களை எப்படி அவங்க ரெடி பண்ணாங்கன்றதுல தொடங்கி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு என்ன போட போறாங்க, சாப்பாட்டு மெனு என்ன, சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பொருட்கள் வருது, எவ்வளவு சேர்ஸ் வருது, அந்த பந்தல் எப்படி போடப்பட்டிருக்கு, பந்தல் டெக்கரேஷனுக்கு எத்தனை நாள் ஆகும், பந்தலை யாரு போடுறா அப்படிங்கறத தொடங்கி பல விஷயங்கள் ஆன்லைன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுல கூர்ந்து அரசியலை கவனிக்கிறவங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஜெனரல் பப்ளிக்கு ஒரு மாநாடு நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் புரிய வந்துச்சு. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு மாநாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பின் தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிறைய புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா திமுக இது மாதிரி மாநாடுகளை விஜயனுடைய முதல் மாநாடு மாதிரி திமுக வாரந்தோறும் மாநாடு நடக்கும். அப்ப திமுகவோட கட்டமைப்பு பலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளவு பெருசா ரெடியா இருந்தா மாசத்துக்கு 2-3 மாநாட கேஷுவலா அவங்க நடத்திட்டு போறாங்க வித்தவுட் கேஷுவாலிட்டிஸ்.